அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ஐசிசி சாம்பியன் டிராஃபி ஃபைனல். இதில் வந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் மோத போகுதுங்க. இதில் வந்து நம்ம இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம், மிகப்பெரிய ஒரு மனசளவில் நம்மளுமே வந்து அந்த கிரிக்கெட் வீரர்கள் கூடவே நின்று வந்து நம்ம விளையாடுறோம். ஓகேங்களா? அந்தளவுக்கு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நாளைக்கான ஃபைனல் கிரிக்கெட். ஓகேங்களா? ஃபைனல் நாளைக்கான ஒரு ஃபைனல் வந்து மிக சிறப்பாக வந்து நாளைக்கு நடக்க போகுது. துபாயில் நடக்க போகுது. நாளைக்கு ஆரம்பிக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் ஆரம்பிக்கிறாங்க. மிதுன லக்னமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு லக்னம் தான். ஆரம்பிக்கக்கூடிய டைமிங், அதாவது டாஸ் போகிற டைமிங் வச்சுக்கோங்களேன். மிதுன லக்னத்துக்கான அதிபதி வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போது ஒரு பிடிவாதம் இருக்கும். சரிங்களா? முதலாவதாக அந்த டாஸில் ஜெயித்து யார் வந்து பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. பிடிவாதம்னா வந்து எப்படின்னா, எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும், நம்ம பெரிய லெவலில் வந்து இந்த கோப்பை வந்து நம்ம தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிவாதமானு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்படி தான் இருக்கணும். இருந்தாலுமே யார் வெற்றி பெறுவார்கள், ரெண்டு பேருமே வந்து பிடிவாதமாக தான் இருப்போம். சரிங்களா? நம்ம தான் கோப்பையை வந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கோப்பையை வந்து நம்ம தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை, அந்த பிடிவாதம் கூட சொல்ல முடியாது, நம்பிக்கை, மிகப்பெரிய அளவில் வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா புதன் தான். பார்த்திங்கன்னா விளையாட்டு கிரகம் வந்து புதன் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். சரிங்க, இப்போது நம்முடைய ஃபஸ்ட்டு வந்து யார் பேட்டிங் எடுத்தாலும் சரி தான், இல்லை செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி தான், நம்முடைய இந்தியா டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% நல்ல பிரகாசமாக இருக்குது. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, நம்ம எப்போ பேட்டிங் எடுத்தாலும் சரி தாங்க, லக்னத்தை வச்சுக்கோங்க. இருந்தாலுமே இந்த போட்டியில் வந்து இந்தியா வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எதனால்னா நம்முடைய இந்திய வீரர்கள் ஓகேங்களா நல்ல பவுலிங்கில் நல்லபடியாக இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் நல்லபடியாக இருக்குது. நல்லா சிறப்பாக விளையாடுறவங்க, பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடுறவங்களும் இருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஷமி இருக்கார். அப்புறம் நம்முடைய சென்னை வீரர் வந்து வருண் சக்கரவர்த்தி இருக்கார். அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலுமே வந்து அந்த சைடு நியூசிலாந்து சைடு வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, ஷாண்ட்னர், இப்படி வந்து சில பேர் எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்முடைய ஜோதிடப்படி எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னா இந்தியா தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எதனால் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகர ராசியாக வந்து வந்துடுது. சரிங்களா? மகர ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போது 2ஆம் இடமான கும்பத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். கும்பம்னா என்ன? ஓகேங்களா? அந்த கோப்பைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கும்பம்ங்கிறது இந்த கோப்பை. அந்த கோப்பையை வாங்குவதற்கு சனி பகவான் மிக தயாராக இருக்கின்றாருங்க. சரிங்களா? அப்போது நம் இந்திய அணிக்குத்தான் இந்த போட்டியில் ஐசிசி சாம்பியன் டிராஃபி 2025 நாளைக்கு துபாயில் நடக்கக்கூடிய போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடிக்கொண்டு வரும், வெற்றி கோப்பையை தட்டி கொண்டு வரும்.